ஹலோ, வணக்கம். இந்த வாழ்க்கை வழிகாட்டி பாட்காஸ்ட்டுக்கு உங்களை எல்லாவரையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். இங்கே இந்த பாட்காஸ்ட்டுக்கு நீங்கள் வந்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட அமைப்பு என்ற தலைப்பில் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ரெண்டு எபிசோட்ஸ் பண்ணியாச்சு இந்த சீரீஸில். ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு எப்படி 3 பார்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். உடம்பு, கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட். ரெண்டாவது எபிசோடில் நம்ம கான்ஷியஸ் மைண்டு குறித்து கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ 3வது எபிசோடில் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை குறித்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்கிற ஒரு மைண்டு, ஆழ் உள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆழ் மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சப்கான்ஷியஸ் மைண்டு. இது பலவிதமான ஆட்டோமேட்டிக் விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கும் நம்ம உடம்புக்குள்ள. நம்மளுக்கு ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா, அது இங்கே தான் இருக்கும். ஸோ நம்மளோட உள் மனம்தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இதை இது மேலே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணி நம்ம கான்ஷியஸ் மைண்டை தவிர வேறொரு மைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனோட பவரும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுவும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஒரு ஆளை கூட்டிகிட்டு இப்போ ஒரு ரூம் இருக்குது, ஒரு 3 ரூம் இருக்குது, ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று, அந்த மாதிரி 3 ரூம் இருக்குது. இவரை ஒரு ரூமில் நிப்பாட்டை வச்சு, இப்போ அந்த பில்டிங்குள்ளே இவர் ஃபஸ்ட் டைம் வராரு, இதுக்கு முன்னாடி அந்த பில்டிங்குள்ளே அவர் வந்ததில்லை. அவரை அந்த ரூம்குள்ளே நிற்க வச்சு 3வது ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போனோம். அப்போது 3 ரூம் இருக்குது. இந்த ரூம்லேருந்து 2வது ரூம் வழியாக 3வது ரூம்குள்ளே போயிடுவார். அவ்வளோதான். ஓகே, 2வது ரூம் வழியாக, கவனமாக கேளுங்க, 2வது ரூம் வழியாக 3வது ரூமுக்கு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு கதவை சாத்திடுறாங்க. இப்போ அவர்கிட்ட என்ன கேட்குறாங்க, நீ ஒரு ரூம் இப்படி கடந்து வந்த, அந்த ரூமில் என்னெல்லாம் இருந்தது உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இவர் யோசிச்சார், என்ன இருந்தது? சரி, இது நடந்து வரும்போது ஒரு டிவி பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம், அப்புறம் ஒரு சோஃபா இருந்த மாதிரி ஞாபகம், டீப்பாய் இருந்த மாதிரி ஞாபகம், டீப்பாய்க்கு மேலே ஏதாவது இருந்ததா இல்லையான்னு என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல. அப்புறம் ஒரு ஷெல்ஃப் இருந்தது, பட் அதுக்குள்ளே என்ன இருந்தது எல்லாம் தெரியல. அப்புறம் ஒரு ஒரு கிளாக் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா நான் கிளாக்கை பார்க்கல, பட் அந்த ரூம் வழியாக வரும்போது சவுண்டு கேட்டுச்சு எனக்கு, டிக்கி 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 அப்படின்னு. ஸோ அது அநேகமாக அந்த ரூமில் ஒரு கிளாக் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, இப்போது அந்த ஆளை படுக்க வச்சு ஹிப்னோட்டைஸ் பண்ணாங்க. ஹிப்னோட்டைஸ்னால் நம்ம கான்ஷியஸ் மைண்டை ஓரளவுக்கு ஒரு தூக்க நிலைக்கு கொண்டு போய் அப்புறமா
சப்கான்ஷியஸ் மைண்ட்கிட்ட பேசுவாங்க. நம்ம கான்ஷியஸ் மைண்ட் ஒரு தூக்க நிலைமைக்கு போதோ அப்போ சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த நிலைக்கு கொண்டு போயிட்டு சப்கான்ஷியஸ் மைண்டை ஆக்சஸ் பண்ணுறாங்க. இப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு கிட்ட கேட்குறாங்க, இந்த ரூம்லேருந்து நீ கடந்து வரும்போது அந்த ரூமில் என்னெல்லாம் இருந்தது? இது கேட்டபோது வந்த பதிலில் அவங்களே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. என்னென்னா சப்கான்ஷியஸ் மைண்டு அந்த ரூமில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் லிஸ்ட் அவுட் பண்ணிடுச்சு. ஒவ்வொரு பொருளையும் லிஸ்ட் அவுட் பண்ணிடுச்சு. கான்ஷியஸ் மைண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம 5 சென்சஸ் வழியாக நம்ம என்ன பிடிக்கிறோமோ அதுதான் பிடிக்க முடியும். ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அந்த 5 சென்சஸ் தேவையில்லை. அது ஒரு வேறு அறிவு, 6வது அறிவுன்னெலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதனால் எல்லா பொருளையும் லிஸ்ட் அவுட் பண்ணிச்சு. ஸோ அதில் அவங்களுக்கு புரிஞ்ச ஒரு விஷயம், சப்கான்ஷியஸ் மைண்ட் பவர் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு பவர் அந்த அளவுக்கு இருக்குது? இது மட்டும் இல்லை, நிறைய பேர் மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணியிருக்காங்க சப்கான்ஷியஸ் மைண்டு வச்சுக்கிட்டு. மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கே இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு மேலே தான் பில்டே பண்ணியிருக்காங்க. எப்படி இதெல்லாம் சாத்தியமாகுது அப்படின்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து அந்த பிரபஞ்சம் இல்லைன்னா படைப்பாளி, படைக்கிறவர், ஆண்டவர், கடவுள், அந்த ஒரு பிரபஞ்சத்தோட கனெக்டடாக இருக்குது. அதனால தான் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டால் நிறைய விஷயங்கள் செய்ய முடியுது. ஓகேங்களா? இப்போ சப்கான்ஷியஸ் மைண்டோட சில பவர்களை நம்ம பார்ப்போம். ஒன்று, அன்லிமிட்டெட் மெமரி. கான்ஷியஸ் மைண்டை பற்றி பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், சில விஷயந்தான் ஞாபகம் வச்சுக்க முடியும், சில விஷயங்கள் ரொம்ப லாங் டைமுக்கு ஞாபகம் இருக்கும், சில டைம் கொஞ்சம் டைமுக்கு தான் ஞாபகம் இருக்கும், அது மறந்துடும். சில விஷயங்கள் கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு தான் இருக்கும், அதோட அதுவும் மறந்துடும், அப்படிலாம் சொன்னோம். ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்டை பொறுத்த வரைக்கும் ஆதியிலேருந்து நம்ம பிறந்தப்போலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் நடந்ததோ எல்லா டேட்டாவும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே இருக்கு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல். இன்னும் சில சைக்காலஜிஸ்ட் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் பின்னாடி போய் இதுக்கு முன்னாடி இருக்கிற பர்த்துக்கு போய், முன்னாடி இருந்த ஜென்மத்துக்கும் போய் அங்கேருந்தும் சில விஷயங்கள் மெமரிஸை கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து எல்லா மெமரியும் உள்ள வச்சக்கூடிய அந்த அளவுக்கு பவர் உள்ள ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த பாடியை ஹீல் பண்ணக்கூடிய பவர் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இருக்குது. சில டாக்டர்ஸ் இப்போ நம்மளுக்கு வந்து அனஸ்தீஷியெல்லாம் வந்திருக்கு, ஒரு ஆப்ரேஷன் செய்யணும்னா அந்த அனஸ்தீஷியா போட்டுருவாங்க. ஒரு பெரிய ஆப்ரேஷன்னா ஃபுல் டோட்டல் அனஸ்தீஷியா போட்டுருவாங்க. இல்லை ஒரு சின்ன எங்கேயாவது ஒரு கையில் எங்கேயாவது ஆப்ரேஷன் பண்ணணும்னா ஒரு லோக்கல் அனஸ்தீஷியா போட்டுருவாங்க, நம்ம வலி தெரியாது, அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணி விட்ருவாங்க. ஆனால் அந்த காலத்தில் இந்த அனஸ்தீஷியா எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பல டெக்னிக் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு டெக்னிக் என்னென்னா, மைண்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த நபர்கிட்ட முதல்ல உட்கார வச்சு பேசி சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து, சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து, இப்போ செய்ய போகிற வேலைக்கு உனக்கு வலியே இருக்காது அப்படின்னு சொல்லி சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, வலியே இருக்காது அந்த ஆளுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கூட அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பல வியாதிகள்லேருந்து குணப்படுத்த சப்கான்ஷியஸ் மைண்ட்னால முடியும். ஆனால் அந்த டெக்னிக் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட்? ஸோ ஹீலிங் பவர் வந்து இன்னொரு பவர். அடுத்தது வந்து கிரியேட்டிவிட்டி, இன்ட்யூஷன். சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கிரியேட்டிவிட்டி பவர் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லிக் கொடுக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பாசிட்டிவாக யோசிங்க. இப்போ
ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்ற ஒரு மனநிலையில் இருங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு யோசிங்க. எப்போவுமே நான் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணோன்னா கொஞ்ச நாளில் அந்த பிஸ்னஸ் நம்ம நிஜமாலே ஸ்டார்ட் பண்ணி நம்ம அந்த பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இது உருவாக்கிடுச்சு சப்கான்ஷியஸ் மைண்ட். நிறைய பேர், நிறைய குருஸ் இருக்காங்க வேர்ல்டு வைடில். நெவில் கோடாட் இந்த மாதிரி இப்போ டக்குன்னு பல விஷயங்கள் ஞாபகம் வரல. பட் இவங்க எல்லாம் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை வச்சு பல விஷயங்களை உருவாக்கியிருக்கிறாங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு க்ரியேட்டிவ் பவர் இருக்குது. ப்ராப்ளம் சால்விங் இன்னொரு பவர். அது ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு சொல்யூஷன். சில ஆளுங்க அதை ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு சொல்யூஷனே தெரியலை அப்படின்னு சொன்னால் நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி கொஞ்சம் நேரம் நினச்சிட்டு அந்த தூங்கும்போது அப்படியே அது நினச்சிக்கிட்டே தூங்கிட்டோம்னா நமக்கு அதுக்கான சொல்யூஷன் வரும். இது பலரும் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு அருமையான எக்ஸாம்பிள் எங்கே இருக்குன்னு சொன்னால் பைபிள்லேருந்து கொடுக்க முடியும். பைபிளில் ஒரு சில பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் அந்த கதை நான் சொல்கிறேன். ஜோசப் ஜீசஸோட ஃபாதர் இருக்காங்க இல்லையா, ஜோசப், அவர் மேரியை கூட கல்யாணம் பேசி வச்சுருப்பாங்க. அந்த டைமில் கடவுள் அருளால் மேரிக்கு குழந்தை உண்டாயிடும் வயிற்றில். இப்போ இது ஒரு ப்ராப்ளம். இப்போ ஜோசப் நினச்சாருன்னா ஈஸியாக எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம், இந்த மாதிரி கர்ப்பம் இருக்கா அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியும். பட் அப்படி சொன்னாங்கன்னா அந்த கலாச்சாரம் வழக்கப்படி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கர்ப்பம் ஆகிட்டாங்கன்னா அந்த பொண்ணை கல்லெறிஞ்சே கொள்ளிடுவாங்க. ஸோ அது ரொம்ப கொடுமையான ஒரு மரணம். ஸோ அந்த மாதிரி ஒரு மரணம் நம்மளால் ஒரு பொண்ணுக்கு எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தர்ம சங்கடத்துக்குள்ள ஆகிட்டாரு ஜோசப். அதே டைமில் கல்யாணம் பண்ணிக்கவும் முடியல, மனசு வரல. அப்போ அவர் அதை பற்றி யோசிச்சே அப்படியே படுத்துக்கிறார். நைட்டில் அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது. தூங்கும்போது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த பொண்ணு தப்பானவை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. ஸோ ப்ராப்ளம் அவர் தூங்கும்போது அப்படியே சால்வ் ஆகிட்டுருக்கு. அதுக்கு சொல்யூஷன் தூங்கும்போது வந்துச்சு. அடுத்த நாள் காலையில் அவர் அந்த சொல்யூஷன் பிரகாரமே அவர் நடந்துக்கிட்டார். நம்ம அந்த கதையை அப்படியே பார்க்குறோம். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய அந்த திறன் இருக்குது. அடுத்தது ஆட்டோமேட்டிக் ஸ்கில்ஸ். ரெண்டு இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஆக்டிவிட்டி ஒன்று இருக்குது, ஆட்டோமேட்டிக் ஸ்கில்ஸ் இருக்குது. நம்ம உடம்புல பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள் நடக்கும், இது நம்ம கண்ட்ரோல் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம்னா உள்ளே போய் ஜீரணிக்கும். அந்த ஜீரணம் நம்ம கண்ட்ரோல் இல்லை. இல்லை நான் இன்றைக்கி சாப்பிட போகிற ஆப்பிள் உள்ளே ஜீரணிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது ஜீரணி ஆகிடும். எப்படியாவது அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள நடக்குது. இது சப்கான்ஷியஸ் மைண்டோட வேலை. ஓகேங்களா. ரெண்டாவது ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் லேர்னிங். அது எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு வண்டி ஓட்ட கற்றுக்குறோம். நமக்கு வண்டி ஓட்ட தெரியாது, அதில் ஏறி உட்காடுறோம், நமக்கு பேலன்ஸ் இல்லை, விழுந்துடுறோம். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஓட்டுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி காலை கீழே வச்சுட்டே நம்ம ஓட்டுறோம். அப்படியே கொஞ்சம் பழக்கம் ஆனோடனே மெதுவாக காலை கொஞ்ச நேரத்துக்கு மேலே தூக்குறோம்,
மறுபடியும் கீழே வச்சிடுறோம், கொஞ்ச நேரம் தூக்குறோம், கீழே வச்சிடுறோம். அப்படியே கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் பண்ண உடனே காலை தூக்கி வச்சு கொஞ்சம் ஓட்ட முடியுது, ஆனால் கொஞ்சம் கையெல்லாம் அப்படி இப்படி போகுது. இன்னும் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ண உடனே நல்லா ஒரு பேலன்ஸ் கிடச்சிருக்கு, போக முடியுது. இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, இன்னும் பல நாள் இப்போ ஓட்டும்போது என்ன ஆகுது, அப்படியே நம்ம நேச்சர் ஆகிடுது, அது நமக்குள்ள பழக்கம் ஆகிடுது. ஓகேங்களா? நான் வந்து கார் ஃபஸ்ட்டு ஓட்ட கற்றுக்கும் போது டிரைவிங் ஸ்கூலுக்கு போனேன். அந்த உட்காந்துனோடனே டிரைவர் சொன்னார், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹேண்ட் பிரேக் எப்படி தூக்கணும், அப்புறம் இது கிளச்சை வந்து காலால் இந்த காலால் அமுக்கணும், அப்புறம் அந்த காலால் வந்து ஆக்சிலரேட்டர் லைட்டாக அமுக்கணும், அப்புறம் கிளச்சை விட்டுக்கிட்டு ஆக்சிலரேட்டர் வந்து மெதுவாக எடுக்கணும், அதே டைமில் இந்த ஸ்டியரிங்கை நம்ம 2 கையால் பிடிக்கணும், இப்படியே போகணும். இது கேட்கும்போது நான் யோசித்தேன், அடேங்கப்பா இத்தனை விஷயங்கள் ஓட்டும்போது பண்ணணுமா, இது எப்படி நான் பண்ண போகிறேன், ஒரே பயமாக இருந்துச்சு. ஸோ முதல்ல கார் எடுக்கும்போது அது இப்படியே வந்து நின்றுடும். அது அந்த டீச்சர் வந்து கத்துவார், ஏன்பா நான் மெதுவாக தானே விட சொன்னேன், ஏன் இந்த ஃபாஸ்ட்டாக விடுற அப்படின்லாம் சொல்லி கத்திகிட்டே இருப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆச்சு, அது பழக்கமாயிடுச்சு. எத்தனை ப்ராசஸ் இருக்கோ எல்லாமே எனக்கு பழக்கமாயிடுச்சு. கியரை மாற்றணும், நான் அதை விட்டுட்டேன் பாருங்கள். கிளச்சை பிடிச்சி கியரை மாற்றணும், ஸ்லோ ஆன உடனே ஃபஸ்ட் கியருக்கு போகணும், நான் மறந்துடுவேன். சில டைம் ஒரு இடத்துல பிரேக் போடுவேன், ஆனால் ஃபஸ்ட் கியரில் இருக்காது, ஏதோ தேர்ட் கியரில் இருக்கும். பிரேக் போட்டு மறுபடியும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம், வண்டி ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி பல விஷயங்கள் கோஆர்டினேட்டடாக நடக்கணும். கஷ்டமாக இருந்தது, ஆனால் போக போக மெதுவாக ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன். இப்போ கார் ஓட்டும்போது நான் ஏதோ கனவு கண்டுகிட்டே ஓட்டுவேன், அது பாட்டுக்கு ஓட்டுறோம், என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செய்யுது. கியர் போடுது, ஹேண்ட் பிரேக் ஆஃப் பண்ணுறேன், ஏதாவது ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிச்சுன்னா பிரேக் பண்ண ஹேண்ட் பிரேக் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது, எங்கேயாவது பிரேக் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக கை வந்து ஃபஸ்ட் கியருக்கு கொண்டு வருது, காலு கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக கிளச்சில் மிதிக்குது, ஆக்சிலேட்டர் மிதிக்குது, டக்கு 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 டக்குன்னு எல்லாமே பண்ணுது. எப்படின்னா அது சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போயிடுச்சு, சப்கான்ஷியஸ் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. ஸ்கூட்டர் ஓட்டும்போது அதுதான், ஏதாவது கனவு பண்ணிகிட்டே ஓட்டுவேன், ரூட் அது பாடி போகும். சில டைமில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, சில டைமில் அப்படியே கனவு கண்டே ஓட்டுட்ருப்பேன், திடீர்னு முடிச்சுட்டு ஆமாம் இது நான் எந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அப்போ தான் பார்ப்பேன், ஓ இந்த இடத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு யோசிப்பேன். கரெக்டாக ஓட்டிகிட்டு இருப்பேன், எவனையும் இடிக்க மாட்டேன், ஆனால் மைண்டு வேறு எங்கேயோ இருக்கும். கான்ஷியஸாக நான் ஓட்ட வேண்டிய அவசியமே இல்லை, அன்கான்ஷியஸ் ஆகிடுச்சு. ஸோ அன்கான்ஷியஸ் ஆட்டோமேட்டிக் ஸ்கில்ஸ் அது, ரைட். ஸோ இதெல்லாம் தான் சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம், நான் சொன்னேன் இல்லையா, சப்கான்ஷியஸ் மைண்டு கிரியேட்டர், இது ரெண்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு அந்த பிரபஞ்சத்தோட கனெக்டடாக இருக்கு. ஸோ இந்த கனெக்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எக்ஸாம்பிள் நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நம்ம அதை பற்றி யோசிக்கிறோம், பாசிட்டிவாக அதுக்கான எல்லா விஷயங்களும் செய்கிறோம். அப்போது இது வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகுது. சப்கான்ஷியஸ் மைண்டு இது வந்து உருவாக்குது, நம்ம என்ன கேட்டோமோ அது வந்து உருவாக்குது. ஸோ சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. இப்போ நம்ம ஒருத்தரை பற்றி நினச்சோம், அவர் திடீர்னு வந்துட்டார், இல்லை திடீர்னு ஃபோன் பண்ணிட்டார், அது கூட நம்ம ஒத்துக்கலாம், ஏதோ ஒரு மைண்டு சக்தியால் வந்துட்டார் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் நாளைக்கு நம்ம அங்கே போகிற நாளைக்கு ஒருத்தர் வரான் இருக்காரு, இல்லை நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அங்கே அதே டைமில் அன்றைக்கி முக்கியமான வேற ஒரு ஒர்க் இருக்குது, அங்கே போகாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன், மழை பெய்யுது, அது எப்படி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்? மைண்டால் மழையை கண்ட்ரோல் பண்ண முடியுதா?
ஸோ அப்போ அது வந்து பிரபஞ்சத்தோடு கூட அந்த கனெக்ஷன் இருக்கிறதுனால பிரபஞ்சமும் நமக்காக வேலை செய்யுது. ஸோ அப்படிதான் வந்து பிரபஞ்சத்தோட கனெக்டடாக இருக்கு. ரைட். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மென்டல் பிளாக்ஸ், மென்டல் ஸ்ட்ரகிள்ஸ், அதுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படி பார்க்க போகிறோம். மென்டல் பிளாக்ஸ் வந்து அது நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கணும். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வந்து கான்ஷியஸ் மைண்டோட ரொம்பவே சக்தி வாய்ந்தது. பட் அதே டைமில் கான்ஷியஸ் மைண்டுக்கு கீழே ஒரு வேலைக்காரனாக தான் சப்கான்ஷியஸ் மைண்டு பர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே. ஸோ ஒரு கப்பலில் ஒரு கேப்டன் இருக்காருன்னா அதுதான் கான்ஷியஸ் மைண்டு. அங்கே இருக்கிற மற்ற வேலை பண்ணுற எல்லாருமே வந்து ஒன்றா நம்ம சேர்த்தோம்னா அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ எல்லாரும் சேர்ந்தா ஒரு பெரிய பவர் அது. ஒருத்தன் இன்ஜினியர் இருப்பான், ஒருத்தன் அங்கே கேட்ரிங்கில் இருப்பான், இந்த மாதிரி பல துறையில் இருக்கிறவங்க அங்கே இருக்காங்க. எல்லாரும் ஒன்றா சேர்த்துட்டோம்னா ஒரு பெரிய பவர் அது. ஆனால் அவங்க எல்லாரும் வந்து கேப்டன் என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் தான் செய்வாங்க. அந்த மாதிரி கான்ஷியஸ் மைண்டு என்ன சொல்லுதோ அது பிரகாரம் தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் செய்யும். ஓகேங்களா? ஸோ நம்ம கான்ஷியஸ் மைண்டில் ஒரு எக்ஸாம்பிள், ஏதோ ஒன்று பார்த்து பயந்துட்டோம் அப்படின்னா ஒரு பயம் வந்துடுச்சு. ஓகே, அந்த பயம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஷாக்கில், சரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சின்ன பையன் ரோட்டில் நடந்து போகிறான்னு வச்சுக்கோங்க. சின்ன பையன், ஒரு 6 வயசு இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு நாய் குறைச்சிக்கிட்டு அப்படியே வந்தது, எதிர்வ கடிக்க வந்துடுச்சு. அந்த பையன் பயந்துட்டான். ஓகேங்களா? பயந்துட்டான். ஒரு பெரிய பயம், அது ஒரு அதிர்ச்சி. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷன் வந்து, அந்த எமோஷன் ஸ்ட்ராங்காக இருந்தாலே சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை இழுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அந்த பயம் வந்து, அந்த எமோஷன் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடுச்சு. ஃப்யூச்சரில் எப்போவாவது ஒரு நாய் குறைச்சிச்சு அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் எதுவுமே மறக்காத, எல்லாமே அது உள்ளே இருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து அந்த பயத்தை வந்து வெளியில் விடும். அந்த பையன் பெரிய ஆளான பிறகு ஒருவேளை அந்த இன்சிடென்ட் மறந்துருப்பான். இந்த மாதிரி சின்ன வயசுல ஒரு நாயை துரத்திட்டு வந்தது, அதை மறந்தே போயிருப்பாரு. இருந்தாலும் ஒரு நாய் குறைக்கும் போது ஏதோ ஒரு பயம் உள்ள வருது. அவனுக்கே புரியல ஏன் இந்த பயம் வருது அப்படின்னு. ஸோ இது மென்டல் ஸ்ட்ரகிள் ஆகி போயிடுச்சு. அவனால் ஒரு நாய் கிட்ட போக முடியல, நாய் இருந்தால் அந்த தெரு பக்கம் போக முடியல, ஏதோ ஒரு பயம். ஸோ இப்படி தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து மென்டல் ஸ்ட்ரகிளுக்கு சம்மந்தப்பட்டு இருக்கு. இப்போ இந்த பாட்காஸ்ட்டை நம்ம முடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு அது வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுது. இப்போ நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா,
நான் கான்ஷியஸ் மைண்டை சொல்லும்போது சொல்லியிருந்தேன், கான்ஷியஸ் மைண்டு நம்ம பிறக்கும்போது பிளாங்காக இருக்குது. வளர வளர ஒரு இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ளே வருது. அப்படியே நம்ம வந்து பெருசாகும்போது நிறைய இன்ஃபர்மேஷனோடு இருக்குது. சப்கான்ஷியஸ் மைண்டு நம்ம பிறக்கும்போதே எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் அதுக்குள்ளே இருக்குது. என்னன்னா நமக்கு அது டேப் பண்ணி எடுக்க தெரியல. அந்த காலத்தில் சித்தர்கள், இப்போ நம்ம புக்கில் சினிமாலெல்லாம் பார்ப்போம், முனிவர்கள் இருப்பார்கள், சாதுஸ் இல்லையா, பெரிய நீங்கிட்ட முடியை வச்சுக்கிட்டு பெரிய தாடி வச்சுக்கிட்டு அவங்க வந்து தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட சில மந்திர சக்திகள் இருக்கும். இது என்னது? இது வேறு வேலை இல்லையா? அங்கே போய் உட்காந்து மெடிடேட் பண்ணுறது. எதுக்கு மெடிடேட் பண்ணணும்? சில கதைகள் இருக்குது. மெடிடேட் பண்ணும்போது ஒரு சாமி வந்துடுச்சு, பக்தா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுடுச்சு. உடனே எனக்கு இந்த சக்தி கொடுங்கன்னு சொல்லிச்சு சொன்னார் பக்தர். உடனே அந்த சாமி வந்து அந்த சக்தி கொடுத்துச்சு. இப்படியா நடக்கும்? இல்லை. உண்மையில் இது வந்து ஸ்டோரி தான். சாரி, இது வந்து ஸ்டோரி தான். உண்மை என்னன்னா, அந்த காலத்தில் வந்து சித்தர்கள் இருந்தாங்க. சித்தர்கள் யாருன்னா அவங்க தான் சயின்டிஸ்ட். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் சில டைம் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, அதை பற்றி நம்பத்தகமாகவும் இருக்காது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், சித்தர்கள் யாருன்னா அவங்க தான் சயின்டிஸ்ட். இந்த காலத்து சயின்டிஸ்ட்டுங்கள் ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி ரிசர்ச் பண்ணுவாங்க? பல இடத்துக்கு போய் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவாங்க, பல புத்தகங்கள் ரீட் பண்ணுவாங்க, இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுவாங்க. இப்படி தானே ரிசர்ச். அதாவது எந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் இருக்கோ அங்கே போய் அந்த இன்ஃபர்மேஷனை எடுக்கிறது தான் ரிசர்ச். அந்த காலத்து சித்தர்கள் வந்து அவங்க ரிசர்ச் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அந்த காலத்தில் அவங்க எந்த சோர்ஸில் தேடிட்டு இருந்தாங்க? அவங்களுக்கு ஒரு புரிதல் இருந்தது. அது என்ன புரிதல்னா, நமக்குள்ள சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குன்னும், அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் பிரபஞ்சத்துக்கு கூட கனெக்டடாக இருக்குன்னும், அந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாமே தெரியும் இன்னும் அவங்களுக்கு புரிஞ்சுது. அப்படின்னா அந்த பிரபஞ்சத்துக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணோம்னா நம்ம பல விஷயங்கள் கற்றுக்க முடியும். அதுதான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க, கண்ணை மூடி மெடிடேட் பண்ணிட்டாங்க. மெடிடேட்டில் அவங்க சிந்தனையெல்லாம் சைலண்ட் ஆக்கிட்டு உள் மனசை தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த உள் மனசை ஆக்சஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் அவங்க கிட்ட இருந்தது. அதை வச்சு இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வச்சு பல விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த தியானம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃபுல் டைம் தேவைப்பட்டது. டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னா கமிட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி செய்ய முடியுமா? பொண்டாட்டியை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், அவங்களுக்கு தேவையானதை செய்யணும் இல்லையா? ஸோ அது முடியாது. ஸோ அதனாலவே இவங்க வந்து கல்யாணத்தை பண்ணிக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தன்னோட தோற்றத்தை பற்றியும் அவங்க ரொம்ப கேர் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா தோற்றத்தை பற்றி கேர் எடுத்தாங்கன்னா அதுக்கும் டைம் போகும். நல்ல ட்ரெஸ்ஸு வேணும், ட்ரெஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாக கிடைக்காது, அதுக்கு பணம் வேணும் இல்லையா? குளிக்கணும், தலையை சீவணும், எல்லாம் இருக்கு. பாடி மெயின்டெனன்ஸ்னு சொல்லணும்னா அது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய செலவு தான், அதுவும் செலவு தான், அதுவும் டைம் செலவாகும். அதனால் வந்து அதுலேயும் கவனம் செலுத்தலை. தியானம் பண்ணாங்க, எதுவுமே டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது, சாப்பாடு கூட வேண்டாம்.
அப்போது எனக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லை, துறவியாக போயிடுவாங்க. டோட்டலாக டிஸ்டர்பன்ஸே இருக்காது. எனக்கு யாருமே வேணாம்னு சொல்லி காட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா இப்போ யார் அவனை தேடி போகிறாங்க? ஸோ அங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் கிழியும், முடியெல்லாம் அப்படியே வளரும், பெரிய முடியாகும், தாடியெல்லாம் வளரும், பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருப்பாங்க. இந்த தோற்றத்தை வச்சு தான் வந்து முனிவர் அப்படின்ற அந்த பிக்சரை வரைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து சப்கான்ஷியஸ் மைண்டை ஆக்சஸ் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்க எடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து அதுக்கு வந்து வேர்ட்ஸால் அது வந்து எஃபெக்ட் ஆகாது. இன்ஸ்ட்ரக்ஷன் வேர்ட்ஸால் கொடுக்க முடியாது. கான்ஷியஸ் மைண்ட்னா வேர்ட்ஸால் கொடுக்கலாம். இப்போ உதாரணமாக நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், வார்த்தைகளால் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் அங்கே உட்காந்து கேட்டுட்ருக்கீங்க, நான் சொல்கிறது என்னன்னு உங்களுக்கு புரியுது. நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு புரியுது, புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை பற்றி செய்கிறீங்க. ஸோ என்னோட கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து உங்களோட கான்ஷியஸ் மைண்டுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு வேர்ட்ஸ் வழியாக. பட் சப்கான்ஷியஸ் மைண்டை பொறுத்த வரைக்கும் வேர்ட்ஸ் வழியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது, ஃபீலிங்ஸ் வழியாக தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சப்கான்ஷியஸ் மைண்டை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ற டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் எப்போவுமே அப்படின்னா, சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு என்ன ஒரு மெசேஜ் போகுது, இவன் சந்தோஷத்தை விரும்புகிறான், இவன் இந்த ஃபீலிங்கை விரும்புகிறான், ஸோ அந்த ஃபீலிங்காக இவனுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சு கொடுப்பேன். அதே டைமில் ஒருத்தன் எப்போவுமே துக்கமாக இருக்கான் அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன நினைக்கும், இவனுக்கு எந்த ஃபீலிங் பிடிச்சிருக்கு, ஸோ அந்த ஃபீலிங்க்கு என்ன தேவையோ அதை நான் கொடுப்பேன். புரியுதுங்களா? நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறது எப்படின்னு புரியுதுங்களா? ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து இமோஷன் வழியாக தான், ஃபீலிங்ஸ் வழியாக தான் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. ஸோ அதனால தான் மெடிடேஷன் பற்றி தவம் பற்றி சொல்லிக் கொடுக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, எப்போவுமே பாசிட்டிவில் தான் இருக்கணும். இல்லை மேனிஃபெஸ்டேஷன் பற்றி சொல்லிக் கொடுக்குறவங்களும் இதை தான் சொல்லுவாங்க, பாசிட்டிவாக இருக்கணும், எப்போவுமே ஒரே சிந்தையில் தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளோட ஃபீலிங்ஸ் வந்து எதனால் கண்ட்ரோல் ஆகுது, எதனால் சேஞ்ச் ஆகுது? நம்ம சிந்தையினால. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு சந்தோஷமான விஷயத்தை குறித்து நம்ம இப்போ யோசிச்சே இருக்கோம், டே ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம மனசில் சந்தோஷம் இருக்கும். அதே டைமில் சோகமான விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம்னா மனசில் சோகம் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் ஒரு மனுஷன் மைண்டில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவன் கண்டினியூஸாக மாற்றிக்கிட்டே இருப்பான், பல விஷயங்கள் ஓடும் மைண்ட் வழியாக. ஒரு இடத்துல ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கும், இன்னொரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கும், அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பான், இன்னொரு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பான், ஃபுல்லாக கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருப்பான். அப்போ சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு என்ன ஆகுது, மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் வருது. இப்போ நிறைய ஃபீலிங்ஸ் ஒன்றா வந்துச்சுன்னா சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது, கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து சப்கான்ஷியஸ் மைண்டால் ஒர்க் பண்ண முடியாது. அதனால தான் வந்து ஒரே மைண்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த தாட்ஸுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், கான்ஷியஸாக அந்த தாட்ஸை நம்ம வந்து சைலன்ஸ் பண்ணணும். அதுக்கு தான் மெடிடேஷன். ஸோ நம்ம டெய்லி மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம தாட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா இந்த அனாவசியமான சிந்தைகள் மனசில் வராது, நமக்கு ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும்.
ஸோ ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா அதுலேயே நம்ம ஃபோக்கஸ் இருக்கும். ஃபோக்கஸ் அதுலேயே இருக்கும்போது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கிளியராக ஒரு மெசேஜ் வரும். அப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்ட் பண்ணும். அப்போ உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்போ ஆக்டிவாக இருக்குன்னா கான்ஷியஸ் மைண்ட் இன்ஆக்டிவாக இருக்கும்போது. கான்ஷியஸ் மைண்ட் தூங்கிட்டு இருக்கும்போது சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவ் ஆகும். ஏன்னா அதுக்கு தூக்கமே கிடையாது. கான்ஷியஸ் மைண்ட் கான்ஷியஸாக இருக்கும்போது, முடிச்சிட்டு இருக்கும்போது சப்கான்ஷியஸ் மைண்ட் கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த பாட்காஸ்ட்டில். ஸோ இந்த சீரீஸ்லேயும் நீங்கள் வந்து ஒரு 3 எபிசோட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு சீரீஸில். நான் சொன்ன மாதிரி நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம இன்னொரு கோச் நம்ம கூட ஜாயின் பண்ணுவாங்க. நம்ம அவங்கள குறித்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அவங்க கூட பேசி அவங்க என்ன டைப் கோச்சிங் கொடுக்குறாங்க எல்லா விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னர் பவர் அவேக்கனிங் கோச்சு. அப்போ இன்னர் பவர், சப்கான்ஷியஸ் மைண்ட் இதை பற்றியெல்லாம் வந்து நான் கோச்சிங் கொடுப்பேன். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணுன்னா கூட என்ன கனெக்ட் பண்ணிக்கலாம். என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச். அடுத்த எபிசோடில் நம்ம பார்ப்போம். வணக்கம்.